ஏன் நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்ற. ஏன் பயப்படுறா? நான் உனக்காக வந்தேன், நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், நீ என் நண்பன், நீ என்னுடைய சாயல், நீ எனக்கு விருப்பம் உள்ளவன் அப்படின்னு கடவுள் அவன்கிட்ட திரும்ப சொல்றான். பாவம் செய்த பிறகும் கடவுள் அவன்கிட்ட அப்படி சொல்றாரு. ஆனால் அவன் கடவுளை விழுந்து மறைந்து இருக்கிறான். அதான் நம்ம எல்லாரும் செய்வது. ஆனால் கடவுள் எப்போதும் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஆபிரகாம் நல்ல அழகா ஊர் என்ற இடத்தில் அவன் தன்னுடைய குடும்பத்தோடு, மந்தையோடு, எல்லாரோடு, ரிலேஷன்ஸோடு நல்ல அழகா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். அங்க வந்து கடவுள் யாவே இந்த கடவுள் அங்கே வந்து ஆபிரகாமை அழைக்கிறார். நீ என்னை பின்சல், நான் உன்னை எந்த இடத்தை காட்டி தருகிறனோ, எந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போற அந்த இடத்தில் நீ வர வேண்டும். அப்படி கூட்டிக் கொண்டு போறார், அழைக்கின்றார். இஸ்ராயல் மக்களை இறைவன் அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் அவர்கள். அதன் பிறகு நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இறைவாக்கினரையும் இறைவன் அழைக்கின்றார். ராஜாக்களை இறைவன் அழைக்கின்றார். பாவம், அவன் சவுல் முதல் ராஜா. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தன்னுடைய தந்தையுடைய கழுதைகள் தவறி போயிட்டு அந்த கழுதைகளை தேடி அலைகிறான். அந்த சமயத்தில் இறைவன் அவரை அழைக்கிறார், சவுலை அழைக்கிறார். கடவுளுக்கு நாம் கடவுளுக்கு தேவைப்படுகிறோம். நம்ம எல்லாரும் அவர் நம்மை அழைக்கின்றார், அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். எப்போது நம்மை அவர் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். மோய்சனை கடவுள் அழைக்கின்றார். அவன் எல்லா ஆண் பிள்ளைகளைப் போல் அவன் கொல்லப்பட வேண்டியவன். அதான் பேரோ ராஜாவுடைய கட்டளை. எபிரேயருடைய எல்லா மக்களும், எல்லா ஆண் மக்களும் கொல்லப்பட வேண்டும். ஆனால் கடவுள் அவனை அழைக்கிறார். அதனால் தான் அவன் கொல்லப்படவில்லை. கடவுளுக்கு அவன் தேவைப்படுகிறான். பாருங்க, கடவுளுக்கு எல்லாரும் தேவைப்படுகிறார்கள். கடவுள் எல்லாரையும் அழைக்கிறார். அப்படியே நம்ம பார்த்துட்டு போனா கடவுள் எல்லாரையும் அழைத்து கொண்டே இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சீடர்களை அழைக்கின்றார். எதற்காக? தன்னோடு இருக்கவும், அவரால் மறைபணி செய்ய அனுப்பப்படவும். ஆனால் முதல் காரியம் என்ன? அவர் ஏன் அழைக்கின்றார்? தன்னோடு இருப்பதற்காக. தன்னோடு இருப்பதற்காக. ஏன் அவர் தனிமையாக இருந்துவிட மாட்டாரா? தனிமையாக இருந்துவிட மாட்டாரா? ஏன் அவருக்கு நாம் தேவைப்படுகிறோம்? அன்பு செய்கிறார். அவரை அன்பு செய்வதற்காக நம்மை படைத்தார். அதனால தான் அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார். அவர் அழைக்கும் கடவுளாக எப்போது இருக்கிறார். எப்போது நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த நேரமும் அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்போது நம்மோடு இருக்க விரும்புகிறார். அதனால் அவருடைய பெயர் என்ன பெயராக இடப்பட்டது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அதுதான் ஒரு உண்மை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம். கடவுள் நம்மோடு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை என்ன? கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. எனவே அவர் அழைக்கும் கடவுளாக இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கின்றார். இந்த பிள்ளைகளை அழைக்கின்றார். அவர் பிள்ளைகளை, தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. அப்ப சீடர் என்ன சொல்றாங்க? ஆண்டவரோட டிஸ்டர்ப் பண்ணாத, கொண்டு வெளியே. அவர் போதிக்கிறார். வெளியே இல்லை, பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். எல்லோரையும் அழைக்கிறார். நம்ம இப்ப இங்க நம்ம எல்லோரையும் ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இப்ப கடவுள் இயேசு உங்க முன்னால தோன்றி
உங்கள் முன்னால் நின்றுட்டு உங்களுடைய பேரை சொல்லி இங்கே வா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கடவுளே, எப்படி இருக்கும்? என்ன? மெய் மறந்துவோம், தன்னை மறந்து போவீர்கள். இது என்ன ஆச்சு? உங்க முன்னால கடவுள் தோண்டி, இயேசு தோண்டி பேர் சொல்லி இங்க வா. உன் பேர் என்ன? பூஜா. பூஜா பூஜா பூஜா. இவன் முன்னால வந்து பூஜா நீ வா. என்ன ஆகும் அந்த பிள்ளைக்கு? உங்க முன்னால வந்து உங்க பேர் சொல்லி கடவுள் ஆகிறார், நீ வா. இப்போது அதே கடவுள் உங்களை அழைக்கின்றார். அதே கடவுள் உங்களை அழைக்கின்றார். பூசைக்கு துவக்கத்தில் அவர் ராயப்பா நிறைய இன்டென்ஷன்ஸை படித்தார். என் இன்டென்ஷனில் தொடங்கினா அவர்கிட்ட சொல்லலை, எனக்கு அது செய்ய அதில் வேண்டிய நல்ல உடல் நலத்தை நான் சொல்லவே இல்லை. அவர் பாட்டில் சொன்னார். அப்புறம் நீங்கள் எழுதி போட்ட எல்லா இன்டென்ஷனும் படித்தார். அப்போ இப்போ கடவுள் உங்களை அழைக்கின்றார். ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது? ஆண்டவரே, எனக்கு கையெல்லாம் வேதனை, கை எடுக்க முடியல, அந்த வேதனையை குணமாக்கும். எனக்கு வயிறு வேதனையாக இருக்குது, அந்த வயிற்று வேதனையை குணமாக்கும். என்னுடைய ஹார்ட் நல்லா இல்லை, அந்த டாக்டர் இருதய நோய், அந்த டாக்டர் சொன்னார் உங்களுடைய ஹார்ட் வீக்காக இருக்குது, எனக்கு ஹார்ட்டை நல்லா ஆகிடும். இதுதான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இங்கே வந்துருக்கு. ஆனால் கடவுள் நீ என் பக்கத்தில் வா, நீ வா. அவர் நம்மை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்போ கடவுள் நம்ம முன்னால் தோன்றி நம்மை அழைக்கின்றார் என்றால் நம்மளுடைய நிலைமை என்ன? ஐயோ, நான் ஒரு பாவி, நான் எப்படி அவர்கிட்ட போக முடியும்? அவர் ஏன் என்ன அழைக்கிறார்? அவர் கடவுள், எல்லாத்தையும் படைத்தவர், அவருக்கு எல்லாம் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு, இந்த உலகத்தை வென்றவர், சாவை வென்றவர், சாத்தானை வென்றவர், சுயநலத்தை வென்றவர், நோய் நொடிகளை வென்றவர். அவர் வெற்றி பெற்ற இயேசு. அவர் என் முன் நின்று என்னை அழைக்கின்றார். ஐயோ, எனக்கு என்ன? நான் தான் ஒரு பாவி. தினமும் எத்தனை பாவம் செய்துட்டே இருக்கிறேன். சில பாவங்களை நான் பாவசங்கீதத்தை சொல்லாமலே இருக்கிறேன். அது என்னைக்கும் செய்துட்டே இருக்கிறேன். அதனால என்னத்துக்கு சொல்லணும்? வேற பாவங்களை சொல்லிட்டு போயிடுறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஏன் என்ன அழைக்கிறார்? அவருக்கு தான் எல்லாம் முடியுமே, நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு? அவர் ஏன் என்ன அழைக்கிறார்? நம்ம என்ன செய்யணும்? மத்தேயு சுங்கச்சாவடியில் இருந்தவன், வரி தண்டுவன், இயேசு அழைத்ததும் எழுந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால் நடந்தார். அப்படி நம்ம செய்யலாம். அதை பார்த்துட்டு வேற உள்ளவங்க என்ன சொன்னாங்க? இவர் எங்க போய் சாப்பிட, எங்க சாப்பிட போயிருக்கிறாரு? வரி தண்டுவர கூட இருக்கிறாரு. இவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்க கூட போய் இருந்து சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இயேசு என்ன பதில் சொல்கிறார்? நோய் அற்றவருக்காக அல்ல, நோயுற்றவருக்காக நான் வந்தேன். நேர்மையாளர்களை அழைக்க அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை எடுத்துக்கொண்டு நாம் கடவுள் பக்கம் வரும்போது நாம் இதை உணர வேண்டும். அவர் நோயுற்றவர்களை அழைக்க வந்த ஆண்டவர், பாவிகளை அழைக்க வந்த ஆண்டவர். நான் பாவியா இருக்கின்றேன், நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன், துன்பத்தில் இருக்கின்றேன், என்னால் நிறைய காரியங்கள் இந்த வாழ்க்கை என்னால் முடியாமல் இருக்கின்றது, நான் களைத்து போய் இருக்கின்றேன். அப்படிப்பட்டவர்களை அழைக்க தான் நான் இங்கே வந்தேன் என்று இன்று உறுதியாக இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். நான் உங்களை அழைக்க வந்தேன். இயேசு அழைக்கும் இறைவனாக இருக்கின்றார். ஒருபோதும் அவர் நம்மை புறக்கணிக்கும் இறைவனாக இருக்க முடியாது. எப்போ அவர் நம்மை புறக்கணிக்கிறாரோ அப்போது அவர் இறைவன் இல்லை. இறைவனுக்கு எல்லாம் முடியும், ஆனால் ஒரு காரியம் இறைவனுக்கு முடியாது. அது என்ன காரியம்? இறைவனுக்கு எல்லாம் முடியுமா? All things are possible for God. ஆனால் one thing is impossible for God. அது என்ன?
அவர் எப்போதும் அன்பு செய்யணும்.